இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம கூடவுன்ல இருந்திருக்கலாம். இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடந்த ஐபிஎல் ட்ரேடிங்கை பார்க்கும்போது வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப லக்னோ டீம்ல இருந்து ரிஷப் பண்ணிட்டு திரும்ப ஆள விடுங்கடா சாமி, என்னோட சொந்த டீமுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி டீமுக்கே வந்து போயிட்டாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லக்னோ வந்து ரிஷப் பண்ணிட்டு 27 கோடி கொடுத்து டீம்ல வந்து எடுத்தாங்க. ஆனா அவர் அதுக்கு தகுந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. 2 வருஷமும் பயங்கர மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சொதப்பிட்டாரு. கேப்டனாகவும் அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, பேட்டிங்லையும் ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து லக்னோ டீம்ல இருந்து திரும்ப வந்து டெல்லி டீமுக்கே வந்து போறாருங்க. அவரோட சம்பளம் 27 கோடியில இருந்து 15 கோடியா வந்து குறைச்சிக்கிட்டு, எனக்கு சம்பளமே கம்மியானாலும் பரவாயில்ல, என்னோட சொந்த டீமுக்கே நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் வந்து அவரோட சொந்த டீம் டெல்லிக்கே வந்து போயிட்டாரு. ஆனால் அதே மாதிரி டெல்லியில இருந்து குல்தீப் யாதவ் வந்து இப்போ லக்னோ டீமுக்கு வந்து வந்துட்டாருங்க. இப்போ இந்த ஒரு ட்ரேடிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து லக்னோ வந்து ரிஷப் பண்ட்டை வந்து எடுத்தாங்க. அப்படி இருந்தும் லக்னோ டீமில் வந்து ரிஷப் பண்ட் ஜொலிக்கவே இல்லை. இப்போ திரும்ப வந்து டெல்லிக்கே ரிஷப் பண்ட் வந்து போயிருக்காரு. அதனால அடுத்த ஐபிஎல் சீசன்ல டெல்லிக்காண்டியாவது பண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து இதே மாதிரி மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையில அடுத்து ஒரு ட்ரேடிங் வந்து ஆக போகுது அப்படின்ற நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. மும்பையோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து ராஜஸ்தான் டீமுக்கு வந்து போறாராம். ராஜஸ்தான் டீம்ல இருந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து மும்பை டீமுக்கு வரப்போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரேட் டீல் வந்து கன்ஃபார்ம் ஆச்சா உண்மையா அப்படின்றது வந்து தெரியல. அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் எதையுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி வந்து ஜெய்ஸ்வால் மும்பை டீமுக்கு வந்தார் அப்படின்னா அது மும்பைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இவங்களோட ஓப்பனிங் காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து ராஜஸ்தான்லேருந்து வெளியே வந்தாலும் ராஜஸ்தானுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி வைபவ் சூரியவன்சி ராஜஸ்தான் டீமில் மனுஷன் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. ஓப்பனிங்கில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதனால வந்து ஜெய்ஸ்வால் வந்து மும்பை டீமுக்கு வந்தார் அப்படின்னா மும்பையில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹர்திக் பாண்டியா திரும்ப ராஜஸ்தானுக்கு போய் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா இல்லையான்னு தாங்க வந்து தெரியல. ஹர்திக் பாண்டியா குஜராத்தோட கேப்டனாக இருந்த வரைக்கும் மனுஷன் வந்து தனிக்காட்டு ராசாவா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து குஜராத்தை கப்பலாக அடிக்க வச்சாரு. ஆனால் எப்போ குஜராத் டீமில் இருந்து வெளியே வந்து மும்பையோட கேப்டனாக வந்து ஆனாரோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பையோட பெர்ஃபார்மன்ஸே சரியில்லைங்க. ஹர்திக் பாண்டியாவும் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல, மற்ற பிளேயர்ஸும் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. மும்பை ஒரு பரிதாபமான நிலைமையில தான் வந்திருக்காங்க. அதனால ஒருவேளை இந்த ட்ரேட் டீல் சைன் ஆகி அதுக்கப்புறமாவது மும்பைனால நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டீலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.